புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பேசி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். நீங்க அப்படியே கடித மூலியமாக கொடுத்துருங்க, நீங்க பேசறதா நினைச்சு நான் பதிவு பண்ணிக்கிறேன்னு ஸ்பீக்கர் சபாநாயகர் சொல்லுவார். அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு இப்போ சுத்தமாகவே கட் பண்ணுறாருன்னு சொன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு சில கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். அதாவது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில் திமுக அரசு தான் நல்லா செயல்பட்டது, அதுலேயே கலைஞர் அரசு தான் நல்லா செயல்பட்டதுன்னு பொன்முடி கூட பல முறை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் 460 கோடி என்னவோ நிலுவையில் இருக்குது. வருமான வரி கட்டாமல் சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 37 பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வருமான வரித்துறை நிறுத்தி வச்சுட்டாங்க. இன்றைக்கி எந்த பேராசிரியருக்கும் சம்பளம் போடலை, எந்த ஊழியருக்கும் சம்பளம் போடலை. எல்லாருமே போராட்டத்தில் இருக்கிறாங்க. இதை விட கொடுமை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். அவங்க உண்ணாவிரதமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 மாதமாக சம்பளம் கொடுக்கல. இது போல் இருக்கிற இந்த அரசு, நேரடியாக சொல்கிற உயர்கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர், அதாவது செக்ரட்டரி திரு கார்த்திகேயன் அவர்களை ஒரு சில பேராசிரியர்கள் தொடர்பு கொண்ட போது, எங்களுக்கு தெரியாது, எங்களை எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்போது உயர்கல்வித்துறையை அரசு கழுவி விட்டதா, எப்படியாவது போட்டு விட்டதா? எந்த விதத்தில் இது நியாயம்? இது சொல்லுங்கள். இதுதான் ஒரு உதாரணம். சார், பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றால் இப்போது ஆளுகின்ற மோடியே பிரதமராக இருப்பார் என்ற சூழல் இருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அது ராகுலா அல்லது மல்லிகார்ஜுன கார்கேவா என்ற தள்ளாட்ட சூழலில் இருக்கிறது. அதிமுக கூட்டணியான உங்கள் சார்புடைய கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் யாரை முன்னிறுத்தி கேட்கிறீர்கள்? அதாவது மாநில அரசு யாருன்னா ராமனா வரட்டும், ராவணனா வரட்டும், ராம ஆண்டானா ராவண ஆண்டான்ற மாதிரி. புரட்சி பாரதம் அதிமுகவுடன் கூட்டணி இட்டு தேர்தலை சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் ஒரு தொகுதியை புரட்சி பாரதம் கேட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம்.